யங் ஏஜ்ல வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும். அப்போ பண கஷ்டம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பணத்தை சில திட்டங்கள்ல முதலீடு செய்யவும், சேமிப்பு செய்யவும் ஆரம்பிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக இல்லாம குழந்தைகளினுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக ஒரு பேரண்டோ இல்லைன்னா ஒரு கார்டியனோ எப்படி அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு திட்டத்துல முதலீடு செய்றாங்க, அந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒரு திட்டத்தை தான் மத்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸும் பண்ணியிருந்தாங்க. கடந்த பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பிஎஸ் வத்சல்யா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டம் அபிஷியலி லான்ச்சும் செய்யப்பட்டிருக்கு. இது யாருக்கு குறிப்பா இது என்ன அப்ஜெக்டிவோட வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சில்ட்ரனினுடைய பென்ஷனுக்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் மோட்டிவாகவுமே இருக்கு. ஏற்கனவே என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் நடைமுறையில இருக்கு. கடந்த 2004ஆம் ஆண்டு இது அரசு ஊழியர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னாட்கள்ல இந்தியர்கள் எல்லாருக்குமே இந்த திட்டத்துல பயன்பெற மாதிரியான ஒரு அம்சத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே லாங் டேர்மா இருக்கு. டாக்ஸ் சில விஷயங்கள் எக்ஸம்ஷனா இருக்கு அப்படிங்கிற காரணத்திற்காக நிறைய பேர் இந்த திட்டத்துல முதலீடு செய்யறதையும் வழக்கமாகவே கொண்டிருந்தாங்க. என்பிஎஸ் பொறுத்த வரைக்குமே 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அதுல முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருந்துச்சு. இப்போ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனா என்பிஎஸ் வத்சல்யா அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்குமே 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்காக அந்த குழந்தைகளினுடைய பெற்றோரோ கார்டியனோ ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணி அந்த குழந்தைகளுடைய ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணி முதலீடு செய்யக்கூடிய ஒரு திட்டமாக தான் பார்க்கப்படுது. இந்த என்பிஎஸ் வத்சல்யாவா இருக்கட்டும் இல்லைன்னா என்பிஎஸ் இருக்கட்டும், இதை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஃப்ஆர்டிஏ தான் இந்த திட்டங்களை நிர்வகிச்சும் வந்துட்டு இருக்காங்க. சரி, இதனால குழந்தைகளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைகளினுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க ரொம்ப ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் கோலாகவும் இருக்கு. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் மூலமாக அதிகமான அளவில் கிடைக்கும். ஸோ ரொம்ப நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா இல்லைன்னா ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா சேமிக்கிறத காட்டிலும் ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தோ இல்லைன்னா குழந்தையினுடைய சின்ன வயசுல இருந்தோ இந்த திட்டத்தை தொடங்கணும்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கிறதும் அதிகமாகவே இருக்கும். சரி, குழந்தைகளுக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே நிறைய திட்டங்கள் இருக்கே. பிபிஎஃப் இருக்கட்டும் இல்லைன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா போன்ற திட்டங்கள் எல்லாமே இருக்கே. அதுலயும் பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சுகன்யா சம்ருதி யோஜனாவா இருக்கட்டும், பிபிஎஃப் இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே குறிப்பிட்ட கால அளவு அப்படிங்கிறது இருக்கு. அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைகளினுடைய எஜுகேஷனுக்காகவோ இல்லைன்னா மேரேஜ் செலவுக்காகவோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவுமே அங்க இருக்கு. ஆனா என்பிஎஸ் வத்சல்யாவை பொறுத்த வரைக்குமே மெயினா இந்த மாதிரி இடைப்பட்ட காலங்கள்ல, அதாவது ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லாம லாங் டேர்முக்கான ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் என்பிஎஸ் வத்சல்யா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரி, இதுல எவ்வளவு முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சமாக ரூ. 1000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதிகபட்ச உச்ச வரம்பு அப்படிங்கிறது இந்த திட்டத்திற்கு கீழே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பெற்றோரோ கார்டியனோ குழந்தையினுடைய பேர்ல இந்த திட்டத்தை தொடங்கினதற்கு பிறகு முதல் 3 ஆண்டுகள்ல பணத்தை வித்ட்ராயல் பண்ண முடியாது. அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்திலிருந்து பணத்தை சில காரணங்களுக்காக வித்ட்ரா செஞ்சுக்க முடியும். அதாவது நீங்க பணத்தை போட்டிருப்பீங்க இல்லையா, அதுல இருந்து 25% வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒன்று தான் இருக்கு. சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக, அதாவது குழந்தைக்கு ரொம்ப மெடிக்கல் எமர்ஜென்சியா இருக்கு, எஜுகேஷன், அந்த மாதிரியான சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக நீங்க முதலீடு செஞ்ச பணத்துல இருந்து 75% வரைக்கும் இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதே மாதிரி இந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு 2 விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. 18 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திட்டத்துல நீங்க 2 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா அதுக்கு கம்மியா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான் உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. இதுவே ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க பணம் இருந்துச்சு உங்க அக்கௌண்ட்ல அப்படின்னா 20% தொகை நீங்க மொத்தமாக எடுத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 80% அந்த ஒரு தொகையை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஆன்விட்டி பிளான்ல முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் கொடுத்திருக்காங்க. என்பிஎஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்குமே 75% வரைக்கும் பங்கு சந்தையில முதலீடு செய்வதற்கான அந்த அனுமதியுமே கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரி, முதலீடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். 18 வயசுக்கு பிறகு இந்த அக்கௌண்ட் எப்படி ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை 18 வயது அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த என்பிஎஸ் வத்சல்யா அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது என்பிஎஸ் யூஸ்வலா இப்ப இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய என்பிஎஸ் திட்டமாக மாற்றப்படும். அதுக்கப்புறமா அந்த பர்சனே அந்த 18 வயது நின்ற
பர்சனே அந்த திட்டத்தை நிர்வகிச்சு கொள்ளலாம். அதுக்கப்புறமா எப்படி என்பிஎஸ் செயல்படுதோ அதே மாதிரி தான் அதுவும் கண்டினியூ ஆகும். குழந்தைகளுடைய ரிட்டைர்மெண்ட் பீரியடுக்கு பிறகு என்பிஎஸ்ல எப்படி பயன்பெறுமோ அதே மாதிரி இந்த திட்டமும் பயன்பெறக்கூடிய வகையில தான் அமையும். ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகும் அந்த தொகை அப்படிங்கிறது 60% வரைக்கும் முன்னால வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மீதி 40% அப்படிங்கிறது ஆனுவிட்டி பிளான்ல தான் வந்து வச்சிருப்பாங்க. முழு தொகையுமே எடுக்க முடியும் அப்படின்னு மைண்டை வந்து செட் பண்ணிக்க கூடாது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஒரு பிளானை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்குமே குழந்தைகளினுடைய இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தேவைகளுக்கோ பயன்களுக்கோ வந்து இது நிச்சயமா பயன்பெறாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணி தான் நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும். ரிட்டைர்மெண்ட்டுக்கு குழந்தைகளினுடைய ஃபியூச்சருக்கு, அதாவது ஃபியூச்சர்னா அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் பீரியடுக்கு பிறகு தான் இது உதவும் அப்படிங்கிறதுல நீங்க ஃபிக்ஸ் ஆயிடணும். சரி, இத வந்து எங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும்? என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்லைன்ல இ-என்பிஎஸ் அப்படிங்கிற அந்த ஒரு போர்ட்டல்ல உங்களால இந்த அக்கவுண்ட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். 2வதா நேர்லயும் சில பேங்க்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் போன்ற இடங்களுக்கு போய் அங்கேயும் அந்த திட்டத்துல நீங்க பயன்பெற்றுக்க முடியும். இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணதுக்கு பிறகு அதாவது யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த குழந்தைகள் அவங்களுக்கு பிஆர்ஏஎன் கார்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். பிஆர்ஏஎன் கார்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே பெர்மனன்ட் ரிட்டயர்மென்ட் அக்கவுண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான். அந்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டும் கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸோ இல்லைனா லீகல் கார்டியன்ஸ் யாரோ இதை வந்து 18 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த திட்டத்தில் சேர்வதற்கு குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியனுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கும், இல்லைனா பேன் கார்டு, பாஸ்போர்ட் மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும். அதே நேரத்தில் கார்டியன் பேரண்ட்னுடைய கேஒய்சி இன்ஃபர்மேஷனுமே தேவைப்படும். அதற்கும் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி போன்ற விஷயங்களும் தேவைப்படும். பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வழக்கமாக கொடுக்கறது தான் தேவைப்படும். என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே கடந்த பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் 18ஆம் தேதி அஃபீஷியலா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் லான்ச்சும் செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. குழந்தைகளுடைய ரிட்டையர்மெண்ட், அதாவது அவங்களுடைய பென்ஷனுக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் கோலாகவும் இருக்கு.